நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை. அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சியில் வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு என்ன, இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா அன்னியோட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. எப்படி சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா போயான்ட்டு போயிடுங்க. கனெக்ஷனே வச்சிருக்காது. பயமா இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க யாரு? அப்ப எனக்கு பசிக்காதா? எப்ப பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டு இருக்கவா? நானே செத்து நானே எழுந்து நானே எழுது நானே படுத்துக்கவா? முடியாதுல்ல. எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும், பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும்? டெப்தா சொல்லிட்டேன் நான். உருவாக்குபவர்களின் மீது நமக்கு கவனமே இல்லை. இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சை கோடிக்கணக்கில் கேட்கிறோம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு வாசகர்களும் நேயர்களும் இல்லவே இல்லை. யார் பிழையது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயிற்சி பெறுங்கள். பேசுகின்றவர்களுடைய டோன்ல இல்ல, பேசப்படுகின்ற பொருளின் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுது நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு என்று பல பேர் வீடு திரும்புவார்கள். பொருளை மிக நுட்பமாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்கு மக்களை உருவாக்குவதற்கு பெயர்தான் புத்தக வாசிப்பு. ஏனென்றால் புத்தக வாசிப்பில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரு பேருண்மையை சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன். ஒரு காட்சி வருகிறது. நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள். சென்று சலசலத்து கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நிக்குது. இப்ப நான் சொன்னேன், நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க காட்சி விரியுதா, கேமரா ஆன் ஆகுதா? உங்களுக்கு பிடித்தமான பெண் நீல நிற ஆடையில் வருகிறாளா? உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாளா? பானையினுடைய டிசைன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்குதா? வாசிக்கிறதுல இவ்வளவு வசதி இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒருத்தன் அந்த படம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பார்க்கிறேன், ஒரு சிந்தனையும் இல்லை, அதை பார்க்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜினேஷன், கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும். நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் ரொம்ப பிடிச்சு வாசிச்ச புத்தகம் எது தெரியுமா மேடம்? பொன்னியின் செல்வன். நீங்களும் தானா? நான் சொல்ற ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்க மேல பொறாம வந்துடும் எனக்கு. வந்தியத்தேவன், ஐயோ அம்மாடி, வந்தியத்தேவத்தின் மீது அவ்வளவு ஒரு ஆசைங்க எனக்கு. ஒரு 14 வயசுல நான் படிச்சிருப்பேன். நான் பால்கனியில நின்றுட்டு இருக்கும் பொழுது பஞ்சகல்யாணி குதிரையில் அவன் வருவான். நான் திப்பு தெருவினுடைய மீசாயிப்பேட்டையில மேல இருந்தவனை கீழே குதிச்சு பார்க்கும்போது, ஏ பேபி கமான் அப்படின்னு சொல்லுவான். நானும் மேல இருந்து கீழே குதிச்சு அவன் பஞ்சகல்யாணி குதிரையோட ஓடிடுவோன்லாம் கனவு கண்டிருக்கேங்க நான் இந்த 14 வயசுல. இப்ப பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன், அது என் வந்தியத்தேவன் இல்லை.
வாசிப்பில் இருக்கக்கூடிய பேர் அனுபவம் அதுதான். என்னால் அவருடைய குந்தவையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த உருவத்திற்கு உள்ளாக என்னால் நிலைநிறுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அது என்னுடைய பழவேட்டரையன், என்னுடைய நந்தினி, என்னுடைய குந்தவை, என்னுடைய அருண்மொழி. நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது. அந்த அனுபவத்தை குழந்தைகளிடமிருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதியானவை. அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன. நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, குவாண்டம் தியரின்னு ஒன்று படித்தேன் பிசிக்ஸ்ல. அதுல ஒரு மேட்டர் சொல்லப்படும். இன்னைக்கு இருக்கிற எழுச்சிக்கான விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லுகிறேன். சூப்பரான விஷயம். ஒரு சுவர் இருக்கு தெரியுமா? தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன். சில பேர் தற்செயலாக ஏதானும் நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதே இல்லை. எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது. ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவரை 1,00,000 முறை நீங்க மோதுனீங்கன்னா இயற்கை என்ன பண்ணோம்னா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா. நீங்க இந்த பக்கத்துல அந்த பக்கம் போயிடலாம். ஆனா 1,00,000 தடவை நீங்க மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்புண்டு. தற்செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள். திட்டமிட்டு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா? என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க எப்படிங்க யூடியூப் திறந்தா எல்லா நான் ஒரு 400 ஸ்பீச்சாவது இருக்குங்க. அதில் 138 சேனல்ல என் பேச்சு வருதுன்னு ஆனந்த விகடன்ல நீலகண்டன் என்கிட்ட சொன்னார். 138 சேனல்ல நான் பேசுறேன்னா 400 பேச்சுக்கு மேல இருக்கு. அதுல பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு. ஒரு பெண்ணால குறுகிய காலத்தில் இவ்வளவு பயணம் எப்படி செய்ய முடியும்? நான் மனைவியாக இருக்கிறேன், தாயாக இருக்கிறேன், என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபசர். 7:45 மணி கரெக்டா சைன் பண்ணிடுவேன். வகுப்புகளை நான் தவற விடுவதில்லை. 2 மணி வரைக்கும் நீங்க எப்ப வந்தாலும் காலேஜ்ல என்ன பார்க்கலாம். எப்படி எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது? என் வீட்டில் மதியான உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். இதோ இன்னைக்கு இப்போ உங்க முன்னால நிக்கிறேன். திட்டமிடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது. திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும்? சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய கவனம். நான் 3 முறை சொன்னேன் பெற்றோர்களுக்கு, கவனம் கவனம் கவனம்னு சொன்னேன். கவனமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ரொம்ப கவனமான விஷயம். இங்க இருந்து விருத்தாச்சலம் எவ்வளவு தூரம் மேடம்? 150 கிலோமீட்டர். ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாமா? போன பொங்கலுக்கு அங்க விழா போயிருந்தேன். பெரிய அனுபவம். புத்தகம் வாசிக்கும் பொழுதும் விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுதும், ஸ்போர்ட்ஸ், உங்களால் அது தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது அதை விட வேறு எந்த நினைவும் இல்லை. அதற்கு பெயர் தான் தியானம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்களா? தியானம். புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், 2 விஷயத்தை செய்ய முடியாது. புத்தகத்தையும் வாசிக்கிட்டு பாட்டையும் கேட்க முடியாது. ஒண்ணுதான் செய்ய முடியும். உப்பு போடும்போது வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா அளவு மாறிடும். தியானம். தியானம், கவனம். புத்தக வாசிப்பு எந்த சிறகை தருகிறது? உலகத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இலக்கை உங்களுக்கு தருகிறது என்றால் மிக நுட்பமான ஒரு ஸ்கில். லிசனிங். லேர்னிங் கூட செகண்ட் தான். லிசனிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்.
அப்புறமா தான் லேர்னிங், அப்புறமா தான் ரீடிங், அப்புறமா தான் ரைட்டிங், அப்புறமா தான் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் என்ன? காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கிறது பைபிள். இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். கேட்கும் திறன், இந்த கேட்கும் திறன் இருக்குல்ல, அதை பத்தி சொல்ல வரேன். விருத்தாச்சலத்துல பொங்கல் விழா. நீங்க எல்லாம் உரி அடிச்சு விளையாடி இருக்கீங்களா? அங்க ஒரு காம்படிஷன், உரி அடிக்கிற விழா. 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 1000 பேர் சுத்தி நிக்கிறான். அது ஒரு ரெஃப்ரி, மோகன் சார் மாதிரியே இருந்தார். கழுத்துல ஒரு விசில், எல்லாம் அப்படி இருந்தார். எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கண்ணில் துணி கட்டி சுத்த விட்டுருவார். அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது தப்பு தப்பா வழி காட்டுவார். உங்களை மாதிரி இல்லை, வேற மாதிரி, அவரை மாதிரி. அது விளையாட்டு, அப்படிதான். தப்பு தப்பா சொல்வார். அப்பதானே காம்படிஷன்ல ஜெயிக்கிறது ருசி கூடும். 6 வயசு பையங்க அவன். நான் இந்த பிள்ளைகளுக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஜெயிக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, யார் ரொம்ப கவனத்தோட இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. கவனம் சிதறக்கூடியவர்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா, முக்கா கிணறு தாண்டிட்டேன்னு. முக்கா கிணறு தாண்டாலும் உள்ளதான் விழணும். 1 இன்ச்சுங்க, 1 மார்க்கில் போயிடுச்சுங்க. ஓ, 98 வாங்கி கூட என் பிள்ளைக்கு கிடைக்கல. 98னா எவ்வளோ % வாங்க? 97.8, 97.8, 0.1, 0.2, 0.3ன்னா 1000 இருக்கு. காம்படிஷன், ஹை காம்படிஷன். ஹை காம்படிஷனான இந்த சூழல்ல ஒருத்தன் எப்படி ஜெயிக்கிறது? அந்த குழந்தை எனக்கு சிறகு கொடுத்துச்சிங்க. 6 வயசு குழந்தைங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நான் அப்படி பார்த்தேன். இன்னைக்கு தாசில்தார் மேடத்துடைய பேரன் வந்திருந்தான். அவன் ஹேமந்த், அவனுக்கு பேரு. 6 வயசு தான். கத்தி மாதிரி பேசுறான். நான் என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவனை யாரும் மழுங்கடித்து விடாதீர்கள் அப்படி சொல்லிதான் பிரார்த்தனையோடு இறங்கினேன் நான். கத்தினா கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லிலிருந்து புறப்படுற அம்பி மாதிரி இருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது கண்ணு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஒபாமா இருந்தார்ல முதல்ல பாஸ்ட் பிரசிடென்ட், அப்படி இருந்துங்க கண்ணு. அவனுக்கு ஷார்ப்பா அப்படி பார்த்தான். என்ன பேரு உனக்குன்னு கேட்டேன். அவன் பேரு சொன்னான், சூப்பர் பேரு, ராஜராஜன். ஃபுல் பேரு சொல்லுப்பான்னு. ராஜராஜ சோழன். ஹே, உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். சொன்னாம் பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சிட்டேன். என்னடா பேரு? ராஜேந்திர சோழன். பையன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. அடங்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகள் அடங்காம இருந்தால், அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு வேலி போடாமல் மிக கவனமாக அந்த காற்றை செலுத்தக்கூடிய பேராற்றல் படைத்த அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் படைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தேவைப்படுகிறார்கள். அந்த கட்டற்று ஓடுகின்ற காற்று போல் உட்கார்ந்து அந்த குழந்தை கிட்ட கேட்ட, எப்படிடா ஜெயிச்ச சொல்றியா? தற்செயலா நிகழ்ந்த மாதிரி இல்லடா, பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை. அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சியில் வேண்டுமானால் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு என்ன, இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா அன்னியோட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. எப்படி சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா, போயான்ட்டு போயிடுங்க. கனெக்ஷனே வச்சிருக்காது. பயமா இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க யாரு?
அப்போ எனக்கு பசிக்காதா? எப்போ பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டு இருக்கவா? நானே செத்து, நானே எழுந்து, நானே எழுது, நானே படுத்துக்கவா? முடியாதுல்ல. எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும், பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும்? இந்த குழந்தைகிட்ட நான் பேசினேன், எப்படி தங்கம் ஜெயிச்ச? அவன் சொன்னாங்க, அந்த மழலை மொழியில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். குழந்தையை பிறகு கொஞ்சலாம். முக்கியமா சில பேர் சில வேலைகளை செய்வாங்க பாருங்க, நமக்கு டெம்ப்ட் ஆயிடும். இப்ப நம்ம வீட்டு குழந்தை நமக்கு ஞாபகம் வருது இல்ல? சில பேர் இருக்கிறாங்க, என் பிள்ளை எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், என் வீட்டில் ஃபெயிலா பொண்ணும் ஒன்று இருக்கும். Never consider your children's progress report as your visiting card. புரிந்தவர்கள் கைத்தட்டினார்கள். உங்கள் குழந்தைகளின் பெருமைகள் ஒருபோதும் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. சொல்றேன் பாருங்க, அந்த குழந்தை ஜெயிச்ச வித்தையே எனக்கு சொன்னான். எப்படிடா ஜெயிச்ச தங்கம்? அதுவா, இந்த ரெஃப்ரி அங்கிள் இருந்தார்ல, ஆமா, இந்த ரோஸ் கலர்ல விசில் போட்டு வச்சிருந்தாரு, தோ வச்சிருக்கிறாரு, அவர்தான். ஆமா, அவர் என் கண்ணை கட்டினாரா? சரி, ஊன்னு ஊதுனாரு காதல, சரி, சுத்தி விட்டார். அப்புறமா தப்பு தப்பா வழி சொன்னார். 1000 பேர் கத்துறாங்க. சரி, எப்படி ஜெயிச்ச? 1000 பேர் கத்துனதை நீங்க தான் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். எப்படி ஜெயிச்ச சொல்லு. அது என்ன தெரியுமா? அந்த பிராக்டிஸ். எடுத்து ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டோம்னா வாய்ப்பு முடிஞ்சது. அவன் ஒரு அடியில் அடிச்சிட்டான். 18 வயது வரைக்கும் இருந்தார்கள். 6 வயது பிள்ளை அடிச்சிட்டான். என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க. கத்திட்டு இருந்தாங்களா, ஓ ஆ ஓ ஆன்னு கத்துறாங்க, இப்படி வா அப்படி வான்னு கத்துறாங்களா, லெஃப்ட்ல போ ரைட்ல போன்னு அத்தனை பேருங்க. சத்தம் ஒரே காதை அடைச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சைலண்டா அந்த 1000 பேர் அப்படி சத்தத்தை கவனிச்சுட்டே இருந்தேன்னா, அதுல இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல். நான் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குள்ள என் கண்ணை மூடிக்கிட்டேன். எங்க 6 வயசு சொல்லுதுங்க, கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளாக கண்களை மூடிக்கொண்டேன்னா. பல பேர் கண்ணில் ஏதாவது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து மற்ற சூழலில் நாம் தோற்று போகிறோம். அவனை கட்டிட்டல்ல மாவனை, நீ கொஞ்சமா காட்டினாலும் எனக்கு தேவையில்லடா, நான் முழுக்க மூடிக்கொள்கிறேன் என்று முழுக்க அவன் உள்ளுக்குள்ள மூணாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஜெயிச்சான். 2வது ஸ்டெப் கான்சென்ட்ரேஷன். லெஃப்ட்ல போ ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, நில்லு, ஒரு ஸ்டெப் முன்னால வா, நில்லு, கையை தூக்க அடிக்காத, கம்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு. அவன் சின்னவன், பெருசு பண்ணுடா, முனையில புடி, முனையில புடி, இப்போ இப்ப அடிக்காத அடிக்காத, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, கொஞ்சம் பின்னால போ, கொஞ்சம் நிறைய போயிட்டா, முன்னால முன்னால எல்லாம் கேட்கிறான். கையை தூக்குடா, அட்ராமவனை. இப்போ நான் வேண்டியான் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயுவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியான் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயுவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியான் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயுவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும்
இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும். வேண்டியாங் கேதலால் சேதவம் ஈண்டு முயலப்படும் முயூவ விளக்க உரை. விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகியால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும். கலைஞர் விளக்க உரை. உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடைய முடியுமாதலால் அது விரைந்து முயன்று செய்யப்படுவதாகும்.